வணக்கம். இந்த வீடியோவில் பயிற்சி 1.4 ஐந்தாவது கணக்குல y sin x என்ற சார்பினை வரையலாம். இந்த y sin x என்ற சார்புக்கான வளைவரை வரைஞ்ச பிறகு அந்த வளைவரை பயன்படுத்தி y sin π/2 plus x அதுக்கான வளைவரையும் y sin π/2 minus x அதுக்கான வளைவரையும் இந்த sin x சார்பிலிருந்து நம்ம எப்படி வரையலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம y sin x க்கான வளைவரையை வரையணும். அது நேரடியா அப்படியே வரையலாம். இது போல புள்ளிகள்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச வளைவரை அப்படின்றதுனால 0ல இருந்து இப்படி மேலே போயிட்டு பை வழியா கட் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்து 2π வழியா அப்படி போகக்கூடிய ஒரு வளைவரை அது. இருந்தாலும் அது தெளிவா எந்தெந்த புள்ளிகள் வழியா போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இது போல புள்ளிகள் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். அப்ப எக்ஸுக்கு மதிப்பு மதிப்பு 0 அப்படின்னு கொடுத்தோம்னா sin x அப்படின்ற இந்த இதுல இந்த sin xல x உள்ள இடத்துலலாம் 0 போட்டோம்னா sin 0 = 0. அப்போ ஒன்னாவது புள்ளி என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0, 0 அந்த புள்ளியை நம்ம வந்து இங்க குறிச்சிக்கலாம். அதே போல π/2 போடலாம். x க்கு இரண்டாவது வேல்யூ π/2 கொடுத்தோம்னா sin π/2 வேல்யூ 1 அப்படின்ற காரணத்தினால இரண்டாவது புள்ளி π/2, 1 x மதிப்பு π/2 0க்கும் πக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த π/2, 1 அப்படின்ற அந்த இரண்டாவது புள்ளியை குறிச்சிக்கலாம். இதே போல πக்கு வேல்யூ கொடுத்தோம்னா sin π0 அப்படின்றதுனால π, 0வை மூன்றாவது புள்ளியாகும். அடுத்தது 3π/2 அப்படின்னு போட்டோம்னா sin 3π/2க்கு -1 அப்படின்ற காரணத்தினால இங்க பாத்தீங்கன்னா 3π/2 -1 இந்த புள்ளி இங்க குறிச்சிக்கலாம். அதே போல sin 2πக்கு வேல்யூ 0 அப்படின்ற காரணத்தினால 2π, 0. இப்ப சைனுக்கான வளைவரை இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த வளைவரையானது இப்படி போகும். எனவே sin வளைவரை sin xக்கான வளைவரையை இது போல வரைஞ்சிக்கலாம். அடுத்ததா இந்த வளைவரை வரைஞ்ச பிறகு இந்த வளைவரையை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த வளைவரைய நம்ம வலது பக்கமா நகர்த்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் எக்ஸோட எவ்வளவு அலகுகள் வலது பக்கமா நகர்தோ அதை கழித்தல்ல போகணும். அப்ப நம்ம இந்த வளைவரை எடுத்து போயிட்டு இங்க வச்சோம்னா இந்த π/2ல வச்சோம்னா நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா sin x - π/2 அப்படின்னு வரும். அல்லது நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப -π/2 இதே வளைவரையை இடது பக்கமா நகர்த்த எக்ஸோட எத்தனை அலகுகள் இடது பக்கமா நகர்த்துறோமோ அது பிளஸ் பண்ணும். அப்ப இடது பக்கமா நம்ம மூன்றாவது கணக்குல π/2 plus x அப்படின்னு இருக்கு. அது இதை வந்து நம்ம x plus π/2 அப்படின்னு போட்டோம்னாலும் நம்ம இடதுபுறமா π/2 அலகுகள் நகர்த்துவதால இந்த மூன்றாவது வளைவரையான π/2 plus x வந்து நமக்கு ஆன்சரா கிடைக்கும். therefore நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போல எழுதிக்கலாம். இந்த y sin π/2 plus x அப்படின்றது இந்த sin x வளைவரையை இடதுபுறமாக π/2 அலகுகள் நகர்த்துவதால நமக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம இங்க ஆன்சரா எழுதலாம். அப்போ y sin π/2 plus x இன் வளைவரையானது y sin x இன் வளைவரையை π/2 அலகுகள் இடதுபுறமாக நகர்த்த கிடைக்கிறது. இந்த கிரீன் கலர்ல உள்ளதான் நம்ம sin x ன்னு சொல்றோம். இதை இடது பக்கமா π/2 அலகுகள் நீங்க நகர்த்தும் பொழுது இந்த sin π/2 plus x கிடைக்குது. மேலும் இது வந்து பாத்தீங்கன்னா π/2 plus x அல்லது sin π/2 minus x எல்லாம் cos x-க்கான cos x ன்னு வரும். sin π/2 minus x equal to cos x ன்னு வச்சுக்கலாம். sin π/2 plus x equal to cos x தான். அப்ப இந்த ப்ளூ கலர்ல உள்ள இந்த வளைவரையானது எதை குறிக்கிறது அப்படின்னா cos x-க்கான வளைவரை. எனவே இதுவும் இந்த π/2 plus x π/2 minus x ரெண்டுமே வந்து cos x-க்கான வளைவரை தான். மேலும் நம்ம இங்க sin x இன் வளைவரையை பயன்படுத்தி நகர்த்தும் போது என்ன எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த sin π/2 minus x வளைவரையும் sin π/2 plus x வளைவரையும் ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ இது ஒன்றின் மீது ஒன்றா இருக்கு. நகர்த்தும் போது பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்கன்னா நீல கலரும் சிகப்பு நிறத்துல உள்ள இந்த π/2 minus x ரெண்டுமே ஒரே வளைவரைகள் தான். எனவே இப்ப இதை நம்ம ஆன்சரா எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா sin π/2 minus x இன் வளைவரையானது y sin x இன் வளைவரையை π/2 அலகுகள் வலப்புறமாக நகர்த்த கிடைக்கும். வலப்புறமா நகர்த்தினா மைனஸ் போடுவோம், இடப்புறமா நகர்த்தும் பொழுது பிளஸ் போடுவோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச காரணத்தினால இதை நேரடியா இது போல நம்ம ஆன்சரா எழுதி நம்ம வந்து ஆன்சரா எழுதிக்கலாம். வளைவரை வரைஞ்சிட்டு இது போல ஆன்சரா எழுதினா போதும். இது போல புள்ளிகள்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க நேரடியா இந்த வளைவரையை வந்து வரைஞ்சி காட்டினா போதும். எனவே இந்த வளைவரை சார்ந்த கணக்குகளை சிறப்பாக ஆன்சர் எழுதுங்க. வாழ்த்துக்கள்.